இந்த முதல் தாமத்தை இவர்களெல்லாம் விடுத்து அந்த சோழ கம்யூனிட்டி பையன் யாருக்கு கொடுக்கலாம்? அவங்க எனக்கு கொடுக்கலாமா? அதுக்கு என்ன அறிவு இருந்தா மன்னாரிய மன்னர்கள், மகடமுடி வேந்தர்கள், தேச ராஜாக்கள், எண்ணற்ற ராஜாக்கள் எல்லாம் இருக்க எங்களை ஒரு வார்த்தை கேட்கணும். அவன் யார போய் கேட்கலாம்? கிழப்பணத்துக்கு தீனி, பழமரத்துக்கு சாணி. அவன் சுடுகாட்டுக்கு போக வேண்டிய கம்யூனிட்டி பையன், 886 வயசு படிச்ச கிழ கம்யூனிட்டி பையன். அவங்கிட்ட சொல்றான் யாருக்கு தாத்தா கொடுக்கலான்னு. இந்த கம்யூனிட்டி பையன் அவருக்கு விட நாம எல்லாம் மானிடர்கள், பூலோகத்திலே இருப்பவர்கள். அவனை தேவராக வாசி, தேவர்களிலே முதன்மையானவன், அவனுக்கு கொடுக்கலான்னு சொல்லலாம். அறிவில்லாத மானங்கட்ட பையன். அப்படியே அவன் கிழ பையனுக்கு புத்தி கட்டு சொல்லி இருந்தாலும் இந்த கொடுத்தாங்க இந்த கம்யூனிட்டி பையன். இவனுக்கு அறிவு இருக்கா? ஏன் அவன் ஒருவனுக்கு பிறந்திருந்தான் அவனுக்கு நல்ல புத்தி வரும். மானங்கட்ட பையன் யாருக்கு பிறந்தான்? அல்ல பையன் இல்ல. ஒருவனுக்கு கூட இந்த 55 தேச ராஜாக்கள்ல ஒருவனுக்கு கூட வீரம் இல்லையா? இல்ல அறிவு இல்லையா? ஆண்மை இல்லையா? ஏண்டா தர்மா இப்படி செய்யறன்னு கேட்கறலாமா? ஆனா வந்த கம்யூனிட்டி எப்படி இருக்கணும்? ஆனா வந்த இவர்களை வர சொன்னே அவர்களுக்கு தக்க மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு புத்தி இருந்தா இவர்களை ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். ஆனா